வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத அளவிற்கு தமிழகம் ஒரு வகையில் தன் மனசாட்சியை விற்று கொண்டிருக்கிறது. எப்படி? ஊடகங்கள் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவே நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் தரிகட்டு போய் கொண்டிருக்கின்றன. ஊடக மனசாட்சி என்பது ஒரு சமூகத்தின் பார்வை, சமூகத்தின் மனசாட்சி. இப்போது தமிழ்நாட்டில் ஊடக நிலைமை என்ன? அதுவும் 90களுக்கு பின்பு தொலைக்காட்சி ஊடகங்கள் யார் கையில் சிக்கக்கூடாதோ அந்த குடும்பத்தின் கையில் சிக்கியது. யார் பத்திரிகையாளர் ஆகக்கூடாதோ அவர்களெல்லாம் பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஒரு பத்திரிகையாளனுக்காக தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தகுதியே தேவையில்லை என்பதை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழக குடும்பம். ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எழுதுவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்பது என்ன? ஒரு அரசாங்கத்தில் நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக அந்த அரசு தன்னை திருத்திக் கொள்ள வழி செய்வது தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பத்திரிகைகள்லாம் இப்போது என்னவென்றால் கருணாநிதி குடும்பத்தின் கைக்கூலிகளாகிவிட்டன. திமுகவை அரியாசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று நடுநிலை என்று சொல்லிக்கொள்கிற ஏடுகள் இப்போது இறங்கிவிட்டன. கேட்டால் இந்த அரசு அவதூறு வழக்கு போடுகிறது என்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை பதிவு செய்துவிட்டு தான் இன்றைய விவாதத்திற்கு போக வேண்டும். பத்திரிகையாளர்களை தாக்குவது, அவர்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்வது, அவர்கள் ஒரு செய்தியை எழுதிவிட்டால் அவர்களை தொலைபேசியில் அழைத்து நாராசமாக திட்டுவது, இதற்கெல்லாம் தமிழகத்தில் முழு காரணமாக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது தெரியும். குமுதம் பத்திரிகையில் கார்ட்டூன் போட்டதற்காக ஆள் வைத்து அடித்தார். அன்றைக்கு குமுதம் என்று வாசலில் இருந்த பெயர் பலகை அடித்து தகர்க்கப்பட்டது. அன்றிலிருந்து குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை இனி இந்த பத்திரிகைக்கு பெயர் பலகையே தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு குமுதம் என்ற பத்திரிகை இருந்தால் போரும் என்றார். இப்படி பத்திரிகையாளர்கள் மீது வன்முறையை சட்டபூர்வமாக சந்திக்காமல் வன்முறையை ஏவி விடுபவர் தான் கருணாநிதி. அதிமுக அரசு சட்டபூர்வமாக அதை சந்திக்கிறது. விலை போன நடுநிலை ஊடகங்கள், திமுகவின் தகுடுதத்தங்கள், இது குறித்து தான் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் மருது அழகராஜ் வந்திருக்கிறார். வணக்கம். என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அதிமுகவை இந்த ஊடகங்கள் எதிர்த்து அந்த ஆட்சியை கவிழ்த்த வரலாறு இல்லை. கடுமையாக விமர்சித்த காலத்திலெல்லாம் இரட்டைகளை வென்று கொண்டே இருக்கிறது. ஃபோர்த் எஸ்டேட் சொல்லப்படுகிற பத்திரிகைக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்ததைப் போல பேசுகிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது விமர்சனம் என்பது வேறு, விஷமத்தனம் என்பது வேறு. இன்றைக்கு விஷமத்தனத்தை செய்வதற்கு சில கூலி பத்திரிகைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை நாட்டில் முளைத்திருக்கக்கூடிய களைகளுக்கெல்லாம் உரம் போட்டவர் கருணாநிதி. பொது வாழ்க்கையிலே எவையெல்லாம் தவறு என்று சொன்னால் அந்த தவறை உரம் போட்டு வளர்த்து நீரூற்றி அதை நெடுமரமாக கொண்டு வந்து நிறுத்தியதில் அவருக்கு பங்குண்டு. நீங்கள் சொன்னது போல 80கள் வரையில் பத்திரிகைகள்கிட்ட ஒரு தர்மம் இருந்தது. வாசிக்கக்கூடிய வாசகனுக்கு எந்த வகையிலும் தவறான செய்தியை நாம் கொடுத்து விட்டோம் அப்படின்ற ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு பக்குவம், ஒரு நாணயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பத்திரிகைகள், ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக அனைத்தையும் விலைக்கு வாங்கிய கருணாநிதி குடும்பம். நீங்கள் பாட்டு கேட்கணுமா, என் குடும்பத்து எஃப்எம் ரேடியோவை கேளு. நீ படம் பார்க்கணுமா, என் குடும்பத்து டிவியில் பாரு. நாட்டில் நடப்பது எது அப்படின்னு சொல்கிறத நான் எதை சொல்கிறேனோ, தப்பாக சொன்னாலும் என் டிவியோட செய்தியை கேளு. நீ படிக்கணுமா, முத்தாரம், வண்ணத்திரை, முரசொலி, குங்குமம், இவற்றோடு தினகரன், இப்படி பல பத்திரிகைகள், தமிழ் முரசு, இப்படி பல பத்திரிகைகள். நீ படிக்கணுமா, என்னுடைய பத்திரிகையை படி. பாட்டு கேட்கணுமா, என்னுடைய ரேடியோவை கேளு. என்னுடைய குடும்பத்து டிவியை பாரு. அதுக்கு பிறகு நீ ஓட்டு போடணுமா, எனக்கு போடு, எனக்கு பின்னாடி என் மகனுக்கு போடு, என் பேரனுக்கு போடு. ஆக பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அனைத்தையும் ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஊடகங்களிலே இவர்கள் கால் பதிக்க தொடங்கியதற்கு பிறகுதான் நாணயம் சரிந்தது. ஊடக தர்மம் ஒழிந்தது. எதை வேணா எழுதலாம். விமர்சனங்கள் என்ற பேரில் விஷமத்தனங்களை தூவி இட்டு கட்டிய பொய்களை கட்டுரைகளாக வெளியிடுவது. ஒரு பத்திரிகையை அப்படியே கையில் எடுத்துக்கிறது. ஒன்று மிரட்டி பணிய வைப்பது,
இல்லை இருக்கிற பணத்தை வைத்து பத்திரிகையை விலை பேசி முடித்து விடுவது. இந்த இரண்டில் ஒன்று. இப்படி பல பத்திரிகை நிறுவனங்கள் இன்றைக்கு கருணாநிதிக்கு காவடி தூக்கக்கூடிய கைக்கூலிகளாக மாறி இருக்கிறார்கள். இன்னொரு கலாச்சாரம் ஒன்று உருவாகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுகிற அரசுக்கு எதிராக உண்மை அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நடுநிலை மாதிரி தெரியணும், ஆனால் நடுநிலையாக இருக்காது. ஒரு பகல் வேஷக்காரர்களாக கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம் என்று சொல்வார்கள். யதார்த்த வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நேர பேசுறதுக்கும் பின்ன இருக்கக்கூடிய அவருடைய இன்னொரு முகம் இருக்கு பாருங்க, அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அது கருணாநிதியினுடைய மிக மோசமான கொடூரமான முகம். அது அந்த முகம்தான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை பல்லாயிரம் கோடிகளில் சொத்துக்களை திரட்டி வைத்திருக்கக்கூடிய இயக்கத்தை மகனுக்கு உயில் எழுதுறதுக்கு அவருக்கு ஆசை. உயில் எழுதிவிட்டால் இருக்கும் ஆயுள் காலத்தில் குப்பை கூலமாகி விடுமோ என்கிற ஒரு பயம். அதனால என்ன பண்றாரு, அதிகாரத்தை ஸ்டாலினுக்கு கொடுக்கணும்னு இருந்தா கூட இப்பொழுதே கொடுத்து விட்டால் தன்னுடைய எஞ்சிய காலங்கள் மிக கொடூரமா மிக மோசமா கவனிக்கப்படாத ஒரு காகிதமா மாறிடுவோமோ அப்படின்ற பயத்தால அதிகாரத்தை அவர் கொடுக்கல. அப்பாவிடமிருந்து இதை பறிப்பதற்கு முயற்சிக்கிற ஸ்டாலின் என்ன பண்றாரு, சில ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு சர்வேங்கிற பேர்ல நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு பத்திரிகை, ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகை, ஒரு காலத்தில் நடுநிலை பத்திரிகை என்று நடுநிலை குழுமம் என்று நம்பப்பட்ட ஒரு பத்திரிகை, இன்றைக்கு இந்த நம்பிக்கையை எல்லாம் அவர்களே சிதைத்துக் கொள்வது போல ஒரு சர்வே போடுறான். இந்த சர்வேல சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு இவங்க போய் கேட்டாங்களாம். அந்த சர்வேயின் முடிவு கருணாநிதி என்று வந்ததாம். அவர் சட்டமன்றத்திற்கு வந்ததே கனிமொழி மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிற போது ஒரே ஒரு முறை வந்து ஓட்டு போட்டு விட்டு போனார். வரண்டா வரை வந்தார். இந்த வரண்டா வரை வந்து ஓட்டு போட்டு விட்டு போனதுதான் அவர் சட்டமன்றத்திற்கு வந்ததே. சட்டமன்றத்திற்கும் வரவில்லை. அவருக்கு ஓட்டு போட்ட பாவத்தை புரிந்த திருவாரூர் தொகுதி பக்கமும் போகவில்லை. அந்த மக்களுக்கும் சேவை செய்யவில்லை. ஆனால் சர்வேயிலே அவர் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்தை பிடித்து விட்டார். இது போன வாரம். இப்போ இந்த வாரம் அதே பத்திரிகை இன்னொரு சர்வே நடத்துதான். அது எப்படின்னா, சிறந்த முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவில் யாரை மக்கள் கருதுறாங்கன்னு இவங்க கேட்டாங்களாம். அந்த சர்வே முடிவில் ஏறத்தாழ 30% கருணாநிதிக்கும் 60% பேர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரிச்சிருக்காங்களாம். எதிர்க்கட்சி தலைவருக்கு கருணாநிதி அங்கீகரித்தவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன உடனே திமுக சார்பில் ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாங்களாம். நீங்க பாருங்களேன், இந்த மாதிரி அடுத்து யாரு, இந்த தலைவருக்கு பிறகு யாருக்கு செல்வாக்கு இருக்கு, இப்படியெல்லாம் இந்த கருத்து கணிப்பு என்கிற பேரிலே சர்வே என்ற பேரில் பல கொலைகளையே அரங்கேற்றம் செய்தது யார்? கருணாநிதியின் பேரன்கள். ஆமாம், அந்த கருணாநிதியின் பேரன்களிடம்தான் இன்றைக்கு நடுநிலை பத்திரிகை என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளிகள் எல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? அதாவது நான் சொல்லுவதற்கு சற்று கூச்சமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகிற அந்த பத்திரிகையிலிருந்து வளர்ந்தவன் தான் நான். எப்பொழுதுமே முதல் தலைமுறை எப்படி அதை வளர்த்தது, அடுத்த தலைமுறை அதை எப்படி கட்டி காத்தது, அதற்கடுத்த தலைமுறை தங்களுடைய பலம் எது என்று தெரியாமல் கருணாநிதி குடும்பத்திடம் சிக்கிவிட்டவர்களா அவர்கள்? நிச்சயமா. அவர்கள் அந்த சன் டிவியை நம்புகிற நிலைமை வந்ததனால் தங்களுடைய அடிப்படை பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக கருணாநிதியினுடைய முரசொலியின் வார இதழ் வடிவமாக இன்றைக்கு அந்த குழுமத்தின் பத்திரிகைகள் எல்லாம் மாறிவிட்டது. இப்படி தெளிவான பதில் மக்களிடமே வந்திருக்கிறது. நடுநிலை பத்திரிகை விகடன் குழுமத்து பத்திரிகைகள் அல்ல என்பது இன்றைக்கு தோலுரித்து காட்டப்பட்டு விட்டது. காரணம், கருணாநிதியினுடைய பேரன் சன் குழுமத்தில் சில தொடர்கள்லாம் வருது. இவையெல்லாம் பிரைம் ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்லாம் யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா, விகடன் டெலிவிஸ்காஸ், விகடன் ஒளித்திரை. கருணாநிதி பேரன் குடும்பத்தோடு, கருணாநிதி பேரன்கள் யார்? போட் கிளப்பில் இருந்து அறிவாலயம் அமைந்திருந்த சன் டிவி வரை பாதாள சுரங்கம் வெட்டி பிஎஸ்என்எல்லின் அதிநவீன இணைப்புகளை, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அவற்றை போட்டு பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடித்து மன்மோகன் அமைச்சரவையிலிருந்து பாதியிலேயே ஊழலுக்காக விரட்டி அடிக்கப்பட்ட தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இவர்கள் ஒரு ஊழல் குடும்பத்தோடு கருணாநிதியின் பேரன்களோடு தொழில்முறை கூட்டாளிகளாக அவர்களிடம் ஸ்லாட் வாங்குறாங்க. இவனுடைய தொலைக்காட்சி தொடர்கள் இருக்கு. ஆக பணப்பரிவர்த்தனைகள், தொழில்முறை கூட்டாளிகளாக கருணாநிதி பேரன்களோடு இவர்கள் இருக்கிற போது இவர்கள் கருணாநிதிக்கு எதிராக, கருணாநிதியின் குடும்பத்துக்கு எதிராக
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எப்படி செய்து போடுவார்கள்? இல்லை, அதற்கு தான் ஒரு அவதூறு வழக்கு அவர்கள் மீது போட்டவுடன் அவர்கள் அந்த பத்திரிகையில் எழுதுகிறார்கள், எங்களை இத்தனையோ அச்சுறுத்தல்களை நாங்கள் பார்த்து விட்டோம், இதே மந்திரி எந்திரி என்பதையெல்லாம் நாங்கள் திமுக காலத்திலேயே நாங்கள் எழுதிவிட்டோம். திமுக ஆட்சி காலத்திலே நாங்கள் மந்திரி தந்திரி எழுதணும்னு சொல்றாங்க. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் மந்திரி தந்திரி திமுக அமைச்சர்கள் குறித்து எழுத சொன்னது மாறன் குடும்பம். என்ன காரணம்? அப்போ கருணாநிதி குடும்பத்திற்கும் மாறன் குடும்பத்திற்கும் கலவரம் நடந்து, கைகலப்பு நடந்து, உச்சகட்ட அதிகார போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கருணாநிதி ஆளுநர் மாளிகைக்கு போய் என்ன பண்ணாரு, சன் டிவிலாம் மூடுறதுக்கே முயற்சித்தார் ஒரு நேரத்தில். அப்புறம் பார்த்தாரு, கூடி வாழ்ந்தால்தான் கோடிகள் நன்மை என்று சொல்லி அப்புறம் பஞ்சாயத்து நடத்தி ஒன்று சேர்ந்துக்கினாங்க. இதயம் இனித்தது. ஆமா, இதயம் இனித்தது, கண்கள் பணித்ததுன்னு சொல்லி இணைந்துக்கினாங்க பாருங்க. இந்த இடையில் ஏற்பட்ட கலவரத்தின் போதுதான் இந்த மந்திரி தந்திரின்றது மூலமா திமுக அமைச்சர்களை இது போல எழுத சொன்னது போர்ட்கிளப் தான். கலாநிதி தயாநிதி மாறன்களுடைய அன்றைய கைக்கூலிகளாக மாறித்தான் இந்த கட்டுரை தொடங்கப்பட்டது. கடைசி நேரத்தில் பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் அமைச்சர்களோடு நிறுத்திக்கிட்டு கருணாநிதி மைனாரிட்டி முதலமைச்சராக இருந்தபோது அவரை பற்றி எந்த கட்டுரையும் எழுதலை, அவருடைய துறை குறித்து எதுவுமே எழுதலை. அமைச்சரவையில் நடந்ததெல்லாம் தப்புன்னு எழுதணும், அந்த அமைச்சரவை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சரை பற்றி எழுதலை. ஏன் அப்படின்னா, அந்த அமைச்சர்களை எழுதுகிற போது குடும்பத்துக்குள் கலவரம். கலாநிதி மாறன் எழுத சொன்னார், அதற்கு கைக்கூலியாக பிரைம் டைம் ஸ்லாட் கிடைச்சது, விகடன் ஒளித்திரைக்கு ஸ்லாட் கிடைச்சது, அதுக்காக செஞ்சாங்க. பிறகு கருணாநிதி குடும்பத்துக்குள் பஞ்சாயத்து நடந்து ஒன்றான வேளையில் முதலமைச்சர் கருணாநிதியை குறித்து எந்த கட்டுரையும் எழுதாமல் முடித்து விட்டார்கள். ஆக அதை சொல்றது, இதோடு ஒப்பிடுவது தவறு. இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் குறித்து 13 பக்கங்களில் அந்த கட்டுரையை எடுத்து பாருங்க. அந்த கட்டுரையை எடுத்து முதல் வரியிலேயே மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் சொல்லுவான், இந்த கடிதம், இந்த கட்டுரை கோபாலபுரத்தில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும், அல்லது அறிவாலயத்தில் தான் அலங்காரம் பெற்றிருக்கும். கருணாநிதி தான் ப்ரூஃபே பார்த்திருப்பார். அந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டது நிச்சயமாக திமுக கூடாரத்தில் தான் என்று சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையில் நான் கேட்கிறேன், நடுநிலை அப்படின்னு சொல்றாங்களே, கருணாநிதி அடகு வைத்த காவேரியை, குடகு விட்டு குதித்து வரும் காவிரியை அடகு வைத்தவர் கருணாநிதி. அதனை 80 வருட போராட்டம், சாதாரண போராட்டம் அல்ல. 1924 சென்னை ராஜதானியும் மைசூர் சமஸ்தானமும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை அதன் 50 ஆண்டு கால நிறைவிலே 1974 புதுப்பிக்க தவறி காவேரி ஒப்பந்தத்தை கைகழுவியவர் கருணாநிதி. அப்படி அவர் இழைத்த துரோகத்தால் ஏறத்தாழ 80 வருடங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய விவசாயம் படுத்து போனது. காவேரி படுகை பகுதி பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் வந்தது. ஆனால் அதனையெல்லாம் சளைக்காமல் சட்ட போராட்டம் நடத்தி, அறிவார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து, காவேரி வழக்கை தொடர்ந்து நடத்தி, அந்த வழக்கிலே வெற்றி கண்டு இன்றைக்கு ஒரு நீராதார உரிமையை, பொன்னி நதி காத்திட்ட புண்ணியவதியே என்று இன்றைக்கு உழவர் பெருமக்கள் எல்லாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரும் வெற்றியை பெற்றாங்களே. இந்த 13 பக்க கட்டுரையில் சில பத்தி செய்தியாவது காவிரியை மீட்டு வந்தார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொன்னால் நீ நடுநிலையானா? ஒரு அரசை விமர்சிப்பது தவறில்லை. அந்த விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலமைச்சரே எல்லாவற்றையும் கவனிக்க முடியாது. முன்பு நீங்கள் நினைவிருக்கலாம், இதே ஜூனியர் விடனில் வாருங்கள் கிராமத்து பக்கம் என்று ஒரு தொடர் வரும். அது எதற்கு எழுதப்பட்டது என்றால், அங்கே நிர்வாகம் சரியாக ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் பாலம் இல்லை என்றால் எழுதினால் அங்கே பாலம் வரும், இங்கே பள்ளி இல்லை எழுதினால் பள்ளி வரும். ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தொகுதியை பற்றி வாருங்கள் கிராமத்து பக்கம் எழுதிய போது ஓரிரு மாதங்களில் உள்ளாட்சியை விட்டு அந்த தொகுதியை மேம்படச் செய்தார். இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இப்போது அந்த மாதிரி பார்வை இருக்கா? இல்லை, புலனாய்வுன்றதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. புலனாய்வுன்னு சொன்னால் இவங்க முதல்ல செய்ய வேண்டிய புலனாய்வு என்னென்னா, போட் கிளப்பில் இருந்து அறிவாலயம் வரையும் புதைச்ச கேபிள்லாம் இன்னும் புதைஞ்சு கிடக்கு, அதை நோண்டி எடுத்து இந்த பாருங்க மாறன் போட்ட கேபிள் இந்த இருக்கு பாருன்னு காட்ட சொல்லுங்க. அடுத்த புலனாய்வு நமக்கு நாமே என்பது யாருக்காக ஸ்டாலின் நடத்துகிறார்? ஆமா, நமக்கு நாமே என்பது அவர் ஒரே ஒரு விஷயம், கருணாநிதியிடமிருந்து கட்சியை நான் கைப்பற்றி விட்டேன் என்பதை பகிரங்கப்படுத்துவதற்கு நடத்துகிறார் நாடகம் தான் இது. நானே, என்னுடைய மருமகன் சபரீசன், என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி துர்கா, இவர்கள் தான் இனி திமுக. என் அப்பாவை நான் முடக்கி விட்டேன், அண்ணனை துரத்தி விட்டேன், தங்கைக்கு தீகாரிலே அறையும் ஒதுக்கி விட்டேன், இனி எல்லாமும் நான் தான் என்பதை பிரகடனம் செய்வதற்கு அவர் நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிற போது என்ன செய்கிறார்? முச்சந்தியில் போய் நட்சத்திர விடுதியிலிருந்து வந்த டீயை ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றி இப்படி குடிக்கிறார். குடிச்சிட்டு உடனே ஒரு போஸ் கொடுத்து முச்சந்தி டீ கடையில் டீ குடித்தார் மு க ஸ்டாலின். ஒரு புகைப்படம். உடனே பார்த்தீங்கன்னா
அடுத்து ஒரு ஆட்டோவில் தொங்குறாரு, ஒரு ஆயாக்களை கொஞ்சுறாரு. ஆக இப்படியெல்லாம் செய்யக்கூடியதை பார்த்துட்டு இதை விட கொடுமை பாருங்கள், கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போடுறானுங்க. கரும்பு காட்டுக்குள் மு.க. ஸ்டாலின் நடந்து வர்றாராம் விவசாயிகளை பார்வையிடுவதற்காக. அந்த விவசாயிகளை பார்ப்பதற்கு வர்றவருக்கு சிமெண்ட் ரோடா? ஆக இப்படி ஒரு கோமாளித்தனத்தை இன்றைக்கு பத்திரிகைகள் மட்டுமல்ல, மக்களெல்லாம் பார்த்து பார்த்து சிரிக்கிறார்கள். ஏதோ 50 வருடங்களாக இந்த மு.க. ஸ்டாலின் செவ்வாய் கிரகத்தில் வசித்துவிட்டு புதிதாக இப்போதுதான் பூமிக்கு புறப்படுத்தி வந்திருக்கிறார் போல அதிசயமாக பார்க்குறதும், பேருந்தில் ஏறுவதும். இதை விட பெரிய விஷயம், வகுப்பறைகளுக்கு போகிறாரு. இவர் ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பன்னெடுங்காலம் பல டாக்டரேட் வாங்கி பண்பாட்டு சித்தராக வாழ்ந்தவர் போல மாணவர்களிடம் ஒரு போதிக்கிறாராம். இப்படி ஒரு நாடகத்தை அசிங்கமாக, இதெல்லாம் இப்போ ரொம்ப பழைய விஷயம், இதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கு ஒரு நாடகத்தை நடைப்பயணம் என்ற பேரில் நடக்குத போது இதை பார்த்து நாடே சிரிக்கிறது. ஆனால் விகடன் சொல்கிறது, இந்த நடைப்பயணத்தின் மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கு மக்களிடம் செல்வாக்கு பெருகி இருக்கிறது என்று சொல்கிறது. அவருடைய உடன் பிறந்த அண்ணன் அழகிரி சொல்கிறார், இப்பொழுதுதான் நாங்கள் பெரிய காமெடியே ஸ்டாலின் தான். போன நாடாளுமன்ற தேர்தலின் போது இவர்கள் ஒரு சர்வே எடுத்தார்கள். அந்த சர்வேயின் முடிவு என்ன ஆயிற்று உங்களுக்கு நினைவு இருக்கா? நிச்சயமா. அதாவது விகடன் சர்வேங்கிறது மக்களிடம் எடுத்திருந்தால் ஒருவேளை அவருடைய கொடுத்திருந்த கணிப்புகள் ஒத்து போயிருந்திருக்கலாம். இவர்கள் மாறனோடையும் மஞ்சள் துண்டோடையும் எடுக்கிறாங்க. சர்வேங்கிறது இவங்க எடுக்கவே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அல்லது சர்வே உண்மையான நிலைப்பாட்டை சொல்லி இருந்தாலும் எஜமானர்கள் திட்டுவார்களே, ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல. இப்பொழுது நான் சொல்ற மாதிரி இந்த பெய்டு நியூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முன்கூட்டியே ப்ரீ ஃபிக்ஸிங் மாதிரி, மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இப்போ ஊடகங்கள்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களை பற்றி நீங்கள் நல்லாவே எழுதுங்க, எதிர்க்க ஆளுகிற கட்சி மீது அவதூறுகளை விதைக்கணும், எங்களுக்கு சாதகமாக செய்தி போடணும், எங்களை ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட திரைக்கதை எழுதப்பட்டு விட்டது. அதனால தான் அந்த சர்வேங்கள்லாம் சந்தி சிரிக்கிறது. இந்த அரசுக்கு எதிராக எந்த விதமான கோபங்களோ அரசின் மீது மக்களுக்கு வருத்தங்களோ கிடையாது. விலைவாசியை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள், காவேரியை மீட்டு வந்திருக்காங்க, மீத்தேன் அபாயத்திலிருந்து டெல்டா பகுதியை காப்பாற்றி இருக்கிறாங்க, அபகரிப்பு ஆக்கிரமிப்பு அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு மடிக்கணினி மிதிவண்டி என்று அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கி ஒரு அறிவு புரட்சிக்கு வித்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஏறத்தாழ 23,000 கோடி ரூபாய் கல்விக்காக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கொடுக்காத கல்வி கிடைத்தால் ஒருவன் எல்லாமும் பெற்றவனாகி விடுவான் என்பதாலே அறிவு பயிரை வளர்ப்பதற்கு இந்த அரசு அயராது போராடுகிறது. அடுத்து மக்கள் நல திட்டங்கள் என்று சொன்னால் ஏழை எளிய தாய்மார்கள் தாலிக்கு தங்கம் தருகிறார்கள், திருமண உதவி கொடுக்கிறார்கள், முதியோர் உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை கரம் பிடித்து மேலே கொண்டு வருகிற முயற்சி, இன்னொரு பக்கம் விஷன் 2023 அடிப்படையிலே மாநிலத்தை தனிநபர் வருமானம் என்று சொல்லக்கூடிய பெர் கேபிட்டா இன்கம், நேஷனல் இன்கம், இந்த வருமானத்தை எல்லாம் உயர்த்தி வளர்ச்சி திட்டங்களுக்காக நாட்டிலே தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து ஒரு வளர்ந்த மாநிலத்துக்கான அத்தனை அறிகுறிகளையும் அத்தனை அம்சங்களையும் கொண்டு வருவதற்கு அயராது போராடுகிற இந்த அரசின் மீது என்ன குறை சொல்ல முடியும் சார்? அடிப்படையில் அவர்கள் சொல்லுவது பத்திரிகை சுதந்திரம் இல்லை, நசுக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடித்து நொறுக்கப்படாத பத்திரிகை அலுவலகங்கள் உண்டா? கல்கியிலிருந்து, விகடனிலிருந்து, குமுதத்திலிருந்து, தினமலரிலிருந்து, மக்கள் குரலிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் குண்டர்களால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரவுடிகளால் அடித்து நொறுக்கப்படாத அலுவலகங்கள் உண்டா? இந்தியாவில் ஒரு குடும்பத்துக்குள், கருணாநிதி குடும்பத்துக்குள் மோதல் வருகிறது, யாருக்கு செல்வாக்கு என்று ஒரு இட்டு கட்டிய சர்வே தினகரன் பத்திரிகை வெளியிடுகிறது. உடனே அடுத்த நாள் காலையில் பட்ட பகல் காவல்துறையினர் கண் முன்னே அந்த அலுவலகத்துக்கு உள்ளே புகுந்து தீ வைத்து கொளுத்தி 3 ஊழியர்களை கரிக்கட்டையாகி கொலை செய்த கும்பல் யார் சார்? பத்திரிகை ஊழியர்களை எரித்தாங்களே, இது வேணாம். முதலமைச்சராக இருந்த கருணாநிதி டெல்லிக்கு போறார். ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார், அழகிரியுடைய ஆட்கள் தான் இந்த பத்திரிகை ஊழியர்களுடைய கொலை வழக்கு, கிருஷ்ணன் கொலை வழக்கு குறித்து அழகிரியின் பங்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே இவர் ஒரு முதலமைச்சர்ன்றெல்லாம் மறந்துட்டு நீ தாண்டா கொலகாரன் அடிக்க பாயிர போது வரி. ஆக சகிப்புத்தன்மை இல்லாமல் பத்திரிகைகளை மட்டுமல்ல, தலைவர்களை கருணாநிதி செய்யாத விமர்சனங்களா? இன்றைக்கு விமர்சனம் செய்தால் அவதூறு வழக்கு போடுவதா என்று கேட்கிறார்கள். சரி, நீ விமர்சனத்தை விஷமத்தனத்தோடு செய்கிறாய், அவதூறு பரப்புகிறாய், அரசின் மீது இல்லாத பொய்களை இட்டு கட்டி பழி போடுகிறாய், உன் மீது சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி அவதூறு வழக்கை இன்றைக்கு அரசு போடுகிறது. இது அதிமுகவின் பாணி.
இதுவே அவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆளை வச்சு அடிப்பாங்க. காலையில் பேப்பரில் இப்படி எழுதியிருக்கான்னு சொன்னால் 10 மணிக்கு ஆட்களை அனுப்பி அடிச்சு நொறுக்கிறது. தினமலருக்கு இன மலம்னு பேர் வைப்பார், தினமணியை இன மணின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகை ஆசிரியர்களையே, ஒரு நாளிதழின் ஆசிரியரின் தாயை விமர்சித்து பேசினார். கருணாநிதி அச்சுறுத்துவது, மிரட்டுவது, பயமுறுத்துவது, பஸ்பமாக்கி கொளுத்துவது. சரி, பிரிண்ட் மீடியாவை பற்றியே பேசுகிறோம். விஷுவல் மீடியாவை எடுத்துங்க. இன்றைக்கி விஷுவல் மீடியாவில் அவ்வளோ டிபேட்ஸ். அதாவது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்திரிகையாகவோ ஒரு தொலைக்காட்சியாகவோ இருந்தால்தான், பிரிண்ட் மீடியா வந்தால் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், விஷுவல் மீடியா வந்தால் அவங்க ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் என்பது ஒரு பாணி. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை சில டிவிக்களில் கொடுத்தது. இன்றைக்கி எந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே, இந்த சுதந்திரம் திமுக ஆட்சியில் உண்டா? சார் ஒன்றும் வேணாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கேபிள் தொழில் முழுக்க முழுக்க கருணாநிதி குடும்பத்திடம் இருந்தது. ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் இன்றைக்கு நடக்கக்கூடிய விவாதங்கள் போல ஆளும் அரசை அவதூறாக பேசி, ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசி என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம்ன்ற இந்த சுதந்திர சூழல் திமுக ஆட்சியில் இருந்ததா? நான் கேட்பதெல்லாம் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் ஏன் இந்த மாறன் பிரதர்ஸுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரும்பொழுதெல்லாம் அதை பற்றி சிபிஐ ஒரு அறிக்கை தாக்கல் செய்யும் போதோ இல்லை அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் விவாதிக்கிற தமிழ் ஊடகங்கள் ஏன் கேடி பிரதர்ஸ் வழக்கென்றால் பயப்படுகிறார்களே, அதை பற்றி என்ன சொல்ல? ஒரு பக்கம் அரசு கேபிள் அம்மா கொண்டு வந்ததற்கு பிறகு குறைவான கட்டணத்தில் நிறைவான சேனல்களை மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு பக்கம் உருவாக்கி கொடுத்து வந்தாலும் இன்னும் அவர்களுடைய பிடியிலிருந்து முழுமையாக மீட்கப்படாத ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னொன்று பயம் இந்த ஊடகங்களுக்கு. இந்த மாறன் குடும்பத்திடம் மோதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது அவர்களுக்கு பழைய தொடர்புகள் இன்னைக்கு ஒன்றும் வேணாம். இப்போ ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லா சேனல்லையும் மாறன் குடும்பம் அல்லது கருணாநிதி குடும்பத்தினுடைய ஆட்கள் ஊடுருவி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஊடகங்களில் கூட திமுகவினுடைய சார்பாளர்கள் மிக லாபகமாக திட்டப்பட்டு திணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதை நான் கருதுகிறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்களில் அழகாக விஷந்து ஊறான். 1918க்கு பிறகு ஏறத்தாழ 100 வருடத்திற்கு பிறகு தமிழகத்தின் தலைநகரத்தில் மிக பெரும் மழைப்பொழிவு இப்போ தான் பெஞ்சிருக்கு. 100 வருஷத்துக்கு பிறகு 1918 108 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இப்போ 114 சென்டிமீட்டர். ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு வருண பகவான் அவருடைய சாதனையை முறியடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய மழைப்பொழிவு. 3 மாதங்கள் பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை சில தினங்களில், குறிப்பாக சென்னையில் 3-4 நாட்களில் கொட்டுது. அப்படி கொட்டுகிற போது மழை வெள்ளம் பெருகுது. அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள் முடுக்கிவிடப்படுகிறது. அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவ்வளவு பேரும் களத்தில், மாநகராட்சி உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் அவ்வளவு பேரும் களத்தில் இறங்கி போராடுகிற போது அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ள பெருக்குக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி தண்ணீரில் கஷ்டப்படுறாங்க பாருங்க மக்கள். அவர்களிடம் இந்த அரசின் மீது ஒரு கோபத்தை உருவாக்குவதற்கு காட்சி ஊடகங்கள் தூண்டிவிடப்பட்டன. மிக மனசாட்சியை மறந்துட்டு ஒரு ஊடகம் சொல்லுது ஏரிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற போது, ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் விழிப்பானவர்கள், எதையும் உரசி பார்ப்பார்கள். நீ சொன்னதுக்காக ஒத்துக்கிற மாட்டாங்க. அது தெரியல இவங்களுக்கு. அடுத்த வினாடி ஒரு கமெண்ட் வந்தது. எந்த செய்தியை சொல்கிறதோ அந்த ஊடகம், அந்த ஊடகத்தின் உரிமையாளர் ஒரு கல்லூரி கட்டியிருக்கிறார், அதுவே ஒரு ஏரியை தூத்து கட்டினது தான் என்று பதில் வருகிறது. ஆக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விபத்து நடந்தால் போதும், ஒரு மழை பெஞ்சிட்டா போதும், எதையாவது சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்கி காட்சி ஊடகங்களும் மனசாட்சி இல்லாத ஊடகங்களாக, ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் உடனே போகிறது, அங்கே இருக்கக்கூடிய திமுக கிளை செயலாளர்கிட்ட அல்லது திமுக நிர்வாகியிடம் நம்ம டிவி வருதப்பா, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறதுக்கு கொஞ்சம் ஆட்களை ரெடி பண்ணுன்னு சொன்ன உடனே அவர்கள் இங்கே சில ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஆட்களை கூட்டி வச்சுருப்பாங்க. அந்த போன உடனே அந்த லோகோவை பார்த்தோம், அந்த டிவியோட எம்பளத்தை பார்த்தோம், நமக்கு அந்த ஆட்களுக்கு தெரியும் இது திமுக சார்புடைய தொலைக்காட்சி அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தின் மீது ஏதாவது கூற சொல்லுவாங்க. உடனே மக்கள் ஆவேசம், சாலை மறியல்லாம் கூட இருக்காது, அவங்க ஓரமாக நின்று தான் பேசியிருப்பாங்க. இந்த ஊடகத்திடம் ஏன்னா ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு தானே இந்த ஊடகம் போயிருக்கோம், அங்கே போனவுடனே அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது மக்கள் அடுத்த வினாடிகள் செயலில் வருகிற போது மக்கள் மறியல், கடலூர் அருகே சாலை மறியல், அம்பட்டும் போய் கடலூர்லாம் சார் இப்போ மட்டும் இல்லை, இயற்கை கூட
இறைவனால் ஏவப்படுகிற இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் நடக்கணும்னா நடக்கும். இறைவனால் அனுப்பப்படுகிற இயற்கை பேரிடர்கள் கூட காலத்தே வரும். ஆனாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பெரிய அபாயங்கள் வருகிற போது கனிவு மனம் படைத்த ஆற்றல் வாய்ந்தவர்களின் கரங்களிலே அரசாட்சியை ஆண்டவன் கொடுத்துட்றான். சுனாமி வந்த போதும் இங்கே ஆமாம் தான் பாருங்க. நீங்களேன் சுனாமி என்கிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு காலத்தில் 2004 தெரிய வந்தது. தானே புயல் இன்றைக்கு வரலாறு காணாத 100 வருடங்களுக்கு பிறகு 114 சென்டிமீட்டர் மழை சென்னையில் பெய்கிற காலம், தமிழகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு. இப்படி அபாயங்கள் வருகிற போதெல்லாம் அம்மாவின் கரங்களிலே அதிகாரத்தை ஆண்டவன் தருகிறான் மக்கள் வாயிலாக. அதனுடைய விளைவு தான் எவ்வளவு அழகா மீட்பு பணி அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கே ஒரு விரைந்து மீட்பு பணி செய்யணும்னா அது எந்த அரசாங்கத்தால் முடியும்னு சொன்னால் அது அம்மாவின் அரசாங்கத்தால் முடியும் என்பது அன்றைக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் கிளின்டனே வாழ்த்துட்டு போனார். சுனாமியினுடைய மீட்பு பணிகளை பார்த்துவிட்டு சுனாமியும் வெட்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு போனாங்க. அவ்வளவு அழகா மீட்பு பணி செஞ்சாங்க. விரைந்து தானே புயலில் பாருங்க, ஒரு இரவுக்குள் பல்லாயிரக்கணக்கான போஸ்ட் மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த போல்ஸ் எல்லாம் ஊனி மின்சார தடைப்பட்டு கிடந்த மின்சாரங்களை கொடுத்து, குடிநீரை கொடுத்து, மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்து, அங்க முதல்வரே நேரே போய் சென்று நானே இருக்கிறேன், பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மக்களை கண்ணுமையாய் காப்பதற்கு இந்த அரசாங்கத்தின் மீது இவர்கள் பழி போடலாம், வதந்திகளை விதைக்கலாம், அவதூறுகளை சொல்லலாம். காட்சி ஊடகங்களையும் காகித ஊடகங்களிலும் சில கூலி ஆட்களை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு நான் சொன்னது போல ஒரு புதிய கலாச்சாரம் புறப்பட்டிருக்கிறது. அது பெய்டு நியூஸ். தேர்தல் வரை நீங்கள் எனக்கு இப்படி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஸ்பெக்ட்ரம் கும்பலால் சிலரோடு போடப்பட்டிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. அத்தகைய அவதூறுகளால் இந்த அரசாங்கத்தின் மீது இவர்கள் எதுவும் செய்ய முடியாது. வழக்கு போடுறாங்கன்னு சொல்றத கருணாநிதி சொல்றாரு சார். இன்னைக்கு விமர்சித்தால் வழக்கா? நான் கேட்கிறேன், கருணாநிதி செய்யாத விமர்சனமா? அதாவது தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், அண்ணா கண்ணியமாக கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கண்ணியமான கட்சிக்குள் காலித்தனத்தை புகுத்திய பெருமை கருணாநிதிக்கு. உண்மை. அண்ணாவை காலையில் ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்பார், மாலையில் பொதுக்கூட்டம். அந்த நிருபர் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து விட்டால் கருணாநிதி பேசுவார். உதாரணமாக நீங்களாம் போயிருக்கீங்கன்னாக்கா, காலையில் ஒருவர் சிவப்பு சட்டை, கையில் பெரிய வாட்சு, ஒரு தங்க நிற பேனா, நெற்றியில் விபூதி, அப்படிப்பட்ட ஒரு நிருபர் அண்ணாவிடம் கேள்வி கேட்பார் என்று சொல்லுவார். இதற்கு பொருள் என்னென்னால், அந்த நிருபர் இங்கே வந்திருக்கிறார், அவரை பார்த்துக்குங்க. அந்த கூட்டம் முடிந்து அவர் போவதற்குள் அந்த நிருபர் சரமாரியாக தாக்கப்பட்ட சரித்திர சம்பவங்கள் நிறைய உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், இப்போ நீங்கள் விமர்சனத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ நீ சமீபத்தில் கருணாநிதி ஒரு அறிக்கை விட்டிருக்கார். விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் அது விமர்சனங்களை தாங்குகிற பக்குவம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு போதனை பண்ணியிருக்காரு. இவர் வைக்காத விமர்சனங்களா? பெருந்தலைவர் காமராஜரை மரம் ஏறி என்று சொன்னார், சாணான் என்று சொன்னார், அண்டங்காக்கான்னு சொன்னார், வங்கியிலே வைப்பு நிதி வைத்திருக்கிறார், வெப்பாட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் குடியிருந்த வாடகை வீட்டை காட்டி ஏழை பங்காளின் பங்களாபாரி என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் 6 அறிவு, எங்கள் ராஜாஜிக்கு 8 அறிவு என்று சொன்ன ஒரு மூதறிஞரை குள்ளுகப்பட்டர் என்று குதர்க்கம் பேசினார். மக்கள் திலகத்தை மலையாளி என்று சொன்னார். மந்திரக்கோள் மைனர் என்று மனோகரனை சொன்னார். நெட்டை நெடுமரம் என்று நெடுஞ்செழியனை சொன்னார். இவர் செய்யாத விமர்சனங்களா? அன்னை இந்திரா காந்தியை மதுரையிலே வைத்து திமுக குண்டர்களை ஏவி விட்டு கொடுந்தாக்குதல் செய்துவிட்டு வழிந்த இரத்தத்தை அசிங்கமாக கூசக்கூடிய ஒரு வார்த்தைகளால் கருணாநிதி செய்யாத விமர்சனங்களா? அனந்தநாயகியை பார்த்து பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் திமுகவின் வரலாறு தெரியும் என்று பழிபோட அசிங்கமாக பச்சையாக பேசவில்லையா? இவர் செய்யாத விமர்சனங்களா? அப்துல் கலாமை கலாம் என்றால் கழகம் என்று சொல்லவில்லையா? இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று இழிவாக பேசவில்லையா? கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் கற்புக்கரசிகள் என்று சொல்லி களங்கப்படுத்தவில்லையா? கருணாநிதி இத்தனை விமர்சனங்களை செய்திருக்கிறாரே, இவ்வளவு அசிங்கமாக விமர்சனம் என்றவர் சொல்கிறார். விமர்சனத்தை ஒன்றும் என்றைக்காவது ஒரு வார்த்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடம் இருந்தோ, ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் பெருமக்களிடம் இருந்தோ, பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலே ஒரு தரமற்ற வார்த்தை, ஒரு தரமற்ற விமர்சனம் எங்கேனும் வந்திருக்குமா? வந்திருந்தா அடுத்த வினாடி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன தவறுனா கூட எப்படி கண்டிப்பாங்க? இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பண்பும் அன்பும் ஒரு நேர்த்தியும் கட்டுக்கோப்பும் திமுகவில் இருக்கா? அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னார். அதற்கு தட்டுப்பாட்டை உருவாக்கியவர் கருணாநிதி. இங்கே பல கட்சிகள் இருக்கிறார்கள், பலருக்கு முதல்வர் நாற்காலி கனவுகள் இருக்கிறது. அந்த கட்சிகளை விட திமுக பக்கம்
மற்ற கட்சிகளை கொண்டு போய் சேர்த்து 3வது அணி வந்தாலும் வராவிட்டாலும் அதிமுக ஆட்சி என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 3ஆக பிரிந்து அதிமுக வந்து விடக்கூடாது, 2 அணியாகத்தான் இருக்க வேண்டும், எல்லா கட்சிகளையும் கருணாநிதியோடு போய் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று ஊடகங்கள் பாடுபடுகிறது. நிச்சயமா அதில் என்ன மாறுபாடு? சில ஒரு பத்திரிகை சார், அந்த பத்திரிகையில் ஒரு கேள்வி பதிலில் சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் வந்து அதிமுகவுக்கு வலுவான மக்கள் ஆதரவு இருக்குது, இதை எப்படி தான் எதிர்கொள்ள போகிறாங்கன்னா, அவர் அந்த பத்திரிகையாளர் கேள்வி பதிலில் எழுதுறாரு, மக்கள் நல அணி வந்து ஒரு அணியாக உருவாகி அந்த அணி திமுகவோடு கூட்டணி வைத்தால் அவருடைய எண்ணத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இது எப்படின்னா, அந்த சின்ன பசங்கள்லாம் ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க, நம்ம இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம்டா, எப்படியாவது ஃபைனலுக்கு நம்மளோட ஜிம்பாப்வே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளோட பங்களாதேஷ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ஜெயிச்சிடலாம், ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் அங்கே தோத்துறணும், பாகிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் அங்கே தோத்துறணும், இவனெல்லாம் தோத்துட்டு ஜிம்பாப்வே நம்மகிட்ட வந்துடணும் இப்படின்னு இந்த சின்ன பசங்க பேசுவாங்க. ஆசையை, அதாவது அபிலாஷையா தன்னுடைய விருப்பத்தை சொல்வதற்காக இவன் ஜெயிலில் வந்தால் போதும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இது நடந்து இப்படி வந்தால் அதிமுகவுக்கு ஒரு எதிரான ஒரு பலமான கூட்டணி வந்து விடுமா, இன்னும் சொல்ல போனால் சில தலைவர்களிடம் இந்த பத்திரிகையாளர்கள் தரகு வேலை கூட செய்கிறார்கள். எப்படின்னா, இப்படி பண்ணுங்க, நீங்கள் இந்த கூட்டணிக்கு வந்துருங்க என்றெல்லாம் இவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு அழைத்து வந்து விடுவோம், கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நீங்கள் ஒன்றும் வேணாம். சமீப காலமாக ஒரு பத்திரிகை வைகோவை கடுமையாக தூக்கி பேசிகிட்டே இருந்தாங்க. அவர் திமுகவோட கூட்டணி கிடையாது, மக்கள் நல கூட்டணியில் அவர் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் யாருமே இல்லை, அந்த கட்சி உடஞ்சிருச்சு, இந்த கட்சியை விட்டு எல்லோரும் வெளியேறாங்க, வைகோவினுடைய நிலைப்பாட்டை அந்த கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே விரும்பவில்லை என்றெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் விரும்பினதுக்கு நீங்கள் ஒத்துவல்லைன்னு சொன்னால் உங்கள் கட்சியை பற்றி நாங்கள் இப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி லைசன் வேலையை செய்கிறாங்க சார். ஒரு பொலிட்டிக்கல் லைசனிங் வேலையை பண்ணுறாங்க. இப்போ இந்த மழை பெஞ்சதில்ல, மழை பெய்து விடக்கூடாது என்று எதிர்பார்த்தவர்கள் திமுகவினர் கொரட்டூர்ல குடத்தோட போய் மறியல் பண்ண போறேன்னு என்ன பண்ணாங்கன்னா, பருவமழை பொய்க்கும், பருவமழை பொய்த்தால் வறட்சி உருவாகும், வறட்சி உருவானால் விலைவாசி உயரும், விலைவாசி உயர்ந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், வந்துருச்சுன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் இந்த அரசின் மீது ஏற்கனவே ஊடகங்களுக்கு ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கடுகளவு குறைகளை கூட மழையாக காட்டுவதற்கு ஆட்கள் கையில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் வச்சு ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இந்த அரசுக்கு எதிராக மக்களின் கோபத்தை கிளறிவிடலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டார்கள். ஆனால் ஈகை மனம் படைத்தவர்களுக்கு இயற்கையும் இசையும் என்பது போல அம்மாவுக்கு எப்பொழுதுமே மழை ராசி. அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மழை ராசி அந்த மகராசிக்கு துணை நிற்கவும் பூ மாறி பொழிந்தது, இந்த புழுக கூட்டத்தினுடைய கனவுகள் தகர்ந்தது. அதாவது எப்படி 4th எஸ்டேட் எவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது என்பதை நேயர்களை சொல்வதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சார். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.